இந்த வாய்ப்பூட்டு சட்டம் கேக் ஆர்டர் அப்படின்னா என்ன, அதை வந்து எந்தெந்த நாடுகள் பயன்படுத்தியிருக்கு, இதுக்கு முன்னாடியே 2008 இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் ஆர்டர்னா என்ன அப்படின்னா, இந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா 2 பேர் சம்பந்தப்பட்ட தகவல், ஒருத்தர் அல்லது 2 பேர் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து 3வது மனிதனுக்கு தெரிவிக்க கூடாது, தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது இந்த கேக் ஆர்டரோட முக்கியமான ஒரு கோர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் இருக்காங்கன்னா எக்ஸ் வந்து ஒய்யால பாதிக்கப்பட்டவர், ஒய் வந்து எக்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவர் அப்படிங்கிற பட்சத்தில் 3வதா ஒருத்தருக்கு இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து அவங்களுக்கு சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. முக்கியமாக மீடியாஸ்லேருந்து இந்த தகவல்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து முக்கியமாக பயன்படுத்தப்படுது. இந்த கேக் ஆர்டர் வந்து 2008 மும்பையில் நடந்த தாஜ் ஹோட்டல் தாக்குதல் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள் மேலேயும் நம்ம கவர்மெண்ட் வந்து பயன்படுத்திருக்கு. அதாவது இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல லைவ் ஸ்ட்ரீமிங்கோ ப்ராட்காஸ்ட் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடன் தகவல்களை டெலிவிஷனில் மக்களுக்கு தெரியப்படுத்துறது தடுக்கிறதுக்காக இந்த ஆர்டர் வந்து அந்த டைமில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காரணம், அங்கே உள்ள மாட்டியிருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலி வந்து ரொம்ப பேனிக் ஆகலாம். ஆர்மியோட ரெஸ்கியூ மிஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸை வந்து அதிக அளவில் ஸ்ப்ரெட் பண்ணி டெரரிஸ்ட்டுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் நம்ம நாட்டு மக்களும் வந்து அதிகமாக பயப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சட்டத்தை 2008 நம்ம கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள் மேலேயும் பயன்படுத்தி இருக்கு. இதை உலக நாடுகள் வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த சட்டங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில கண்டிஷன்ஸை மாற்றி அப்ளை பண்ணி அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கேக் ஆர்டர் பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தெளிவாக நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.